அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுக்காக இப்போ நம்மளுடைய கோச்சிங் சென்டர் சார்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இது ஒரு 5 டெஸ்ட் நடக்கும். யூனிட் வைஸாக உங்களுக்கு 5 டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த 5 டெஸ்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது அதாவது நீங்க ஒன்று இருக்க போறது 40 நாள். இப்போ இந்த 40 நாள்ல நீங்க சரியான ஒரு ரிவிஷன் பண்ணி அதை டெஸ்ட்டை அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதுக்கான ஷெடியூலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான வீடியோ லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்க. இப்போ வந்து இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இப்போ குரூப் 4க்கு ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம்ல, இப்போ அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இப்போ அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா நேராக குரூப்ல வந்துருவீங்க. நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாகவே எல்லாத்தையும் சென்ட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான் வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ சைக்காலஜி, மேக்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லுவோம். தமிழ் 100 கொஷின், ஜிகே வந்து 75 கொஷின், அது மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 5 டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அப்படி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா 7904182924 இந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நாங்க குரூப்ல ஜாயின் பண்ணி விடுறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ல யார் குரூப் ஒர்க் படிக்கிறாங்க, எங்க வேணாலும் படிங்க. ஆனா இது மாதிரி ஃப்ரீயா நாங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போல இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும். இப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்ப நம்ம ஊழலை பத்தி பார்க்க போறோம். யூனிட் 4ல இந்திய ஆட்சியல் அப்படின்ற ஒரு தலைப்புல ஊழல் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வறுமைன்னு பார்த்தோம். அதாவது உங்களுக்கு புக்கில் எந்தெந்த டாபிக் எல்லாம் புக்கில் இல்லை, நீங்க அதர் சோர்ஸை பார்க்கணும் அப்படின்னு இருக்கோ, நாங்க அதை ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றோம். நீங்க அதை எடுத்து நோட்ஸ் குறிச்சிங்கன்னா போதும். ஏன்னா ஃபுல்லாவே நாங்க ஊழலை பத்தினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ குரூப் 4ல உங்களுக்கு எக்ஸாம்ல எதெல்லாம் ஊழலை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி நாங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இப்ப வீடியோ போடுறோம். இப்ப பாருங்க, ஊழல் அப்படின்றது கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்ற சிபிஐ அப்படின்ற ஒரு குறியீடு. அதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு தான் வெளியிடுது. இது மாதிரி ஊழலை வந்து வருஷம் வெளியிடுவாங்க. இப்ப 0 மதிப்பெண் அப்படின்ற 0 மதிப்பெண் பெற்றா அது வந்து அதிக ஊழல் கொண்ட நாடு அப்படின்னு அர்த்தம். இதே 100 மதிப்பெண் பெற்றா அது ஊழல் இல்லாத நாடு. இதுல முக்கியமா பாத்துக்கணும். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, 0 மதிப்பெண் பெற்றா அதிக ஊழல் கொண்ட நாடு, 100 மதிப்பெண் பெற்றா ஊழல் இல்லாத நாடு அப்படின்னு தெரியணும். இப்ப 2024ல அந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வந்து ஊழலுக்கான பட்டியலை வெளியிட்டு, அதுல இந்தியா பாத்தீங்கன்னா 36 மார்க் எடுத்து 96வது இடத்துல இருக்கு. அப்ப 2024 பிரகாரம் ஊழல் குறியீட்டுல இந்தியாவுடைய நிலைமை பாத்தீங்கன்னா 96வது ரேங்க்ல இருக்கு. அதுல 36 மார்க் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னா டென்மார்க் 90 மார்க். அதாவது ஊழல் இல்லாத நாடுன்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் தான் சொல்றாங்க. ஏன்னா 100 மதிப்பெண் கொண்ட நாடு தான் ஊழல் இல்லாத நாடுன்னு. அதுல 90 மார்க்ல டென்மார்க் இருக்கு. இப்ப ஊழலுக்கு எதிராக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்ப இந்தியாவில ஊழலுக்கான எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. அப்ப ஊழல் தடுப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1988. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1951. இப்ப பினாமி பெயர்ல சொத்து பரிமாற்றங்கள் அது மாதிரி நடக்கல, அதை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுவும் 1988. பாருங்க, ஊழல் தடுப்பு சட்டமும் பினாமி பெயர்ல சொத்து பரிமாற்ற தடுப்பு சட்டமும் ஒரே வருஷம் 1988 தான். அடுத்தது பணச்சலவை தடுப்பு சட்டம் 2002ல கொண்டு வந்தாங்க. பண செலவை தடுப்பு சட்டம் எந்த வருஷம் கேட்பாங்க, 2002ல. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ, அது வந்து 2005ல கொண்டு வந்தாங்க. ஆர்டிஐ வந்து எந்த வருஷம்னா 2005. இப்போ லோக் ஆயுதா சட்டம் வந்து 2013. இப்போ லோக் ஆயுதாவும் உங்களுக்கு தனி வீடியோவே வரும். ஏன்னா அது வந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் பாதுகாப்பு சட்டம் 2016. ஊழலை வெளிக்கொணர்பவர்கள் ஒரு ஊழலை பத்தி சொல்றாங்கன்னா அவங்கள சேஃப்டி பண்ணணும். இப்ப அதுக்காக என்ன பண்றாங்க, 2014 அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த தடுப்பு சட்டம், இந்த ஊழலுக்கு எதிரான சட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். இது புக்லயே இருக்கு, அங்கங்க பாயிண்டா இருக்கும். அதை நாங்க என்ன பண்ணோம், ஒன்னா எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கோம். இப்ப இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க, கம்பல்சரி இதெல்லாம் பொறுத்துகளை கேட்பாங்க. அடுத்தது ஊழலுக்கு எதிராக கமிட்டி ஒண்ணு நியமிச்சாங்க.
அதாவது சந்தான கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1962 64ல லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய ஆட்சி காலத்துல தான் சந்தான கமிட்டி ஒன்று போட்டார். அந்த கமிட்டி என்னன்னா, இந்த ஊழலை ஒழிப்பதை குறித்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தான கமிட்டி ஒன்று போட்டாரு லால் பகதூர் சாஸ்திரி. இப்போ அதுல தலைவராக இருந்தவர் தான் சந்தானம். அதுல உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2 மூத்த அலுவலர்கள் இவங்க வந்து உறுப்பினராக இருந்தாங்க அந்த குரூப்ல. இப்ப அறிக்கை எப்ப சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா 1964. அப்ப 1962ல போட்டாங்க. 1964ல சந்தான கமிட்டி வந்து அறிக்கை சமர்ப்பிச்சது. அதுல மொத்தம் 137 பரிந்துரை கொடுத்தாங்க. ஆனா இந்திய அரசு ஏத்துக்கினது 106 தான். மொத்தம் 137 கொடுத்தாங்க. அதுல இந்தியா ஏத்துக்கினது 106 தான் ஏத்துக்கிறாங்க. அப்ப இந்த இந்த கமிட்டியோடைய ரெஃபரன்ஸ் வச்சுதான் பரிந்துரையை வச்சுதான் சிவிஜி, அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பும் சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை, இந்த ரெண்டுமே கொண்டு வந்தது இந்த கமிட்டியை வச்சுதான். அப்ப சிவிசி சிபிஐ இது ரெண்டும் கொண்டு வந்தது எந்த கமிட்டின்னு கேட்டாங்கன்னா சந்தான கமிட்டி தான். அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது மத்திய அளவுல ஊழலை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இது. இது வந்து எப்ப தொடங்கினாங்கன்னா 1964. 1964 இதுக்கு போட்ட கமிட்டி தான் சந்தான கமிட்டி. அது ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. அப்ப இது வந்து மத்திய பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இயங்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பணியாளர். இந்த பணியாளருடைய மினிஸ்டர் கண்ட்ரோல்ல தான் இந்த சிவிசி இருக்கு. இது வந்து 2003 செப்டம்பர் 11, நல்லா பாத்துங்க, 2003 செப்டம்பர் 11 பாராளுமன்ற ஒரு சட்டத்தின் மூலம் சிவிசிக்கு வந்து சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப 2003 செப்டம்பர் 11ல இருந்து தான் சிவிசிக்கு வந்து சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க. இதோடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கும்னா, ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல இந்த சிவிசில வந்து ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருப்பாங்க. இப்ப முதல் தலைவராக யார் இருந்ததுன்னா சீனிவாச ராவ் இருந்தார். சிவிசியோடைய முதல் தலைவர் யாருன்னா சீனிவாச ராவ் இருந்தார். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது சரி எது தவறுன்னு கொடுப்பாங்கல்ல, அதுல இதெல்லாம் கண்டிப்பா இது மாதிரி கொடுக்குன்னா இப்படி இது உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ இப்ப தற்போதைய தலைவர் யாருன்னா பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப சிவிசியோடைய தற்போது தலைவர் யாருன்னா பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. அப்ப அவர் தான் வந்து சிவிசியோடைய தலைவராக இருக்கிறாரு. இதோடைய பதவின்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம் 65 வயது. இதுல எது முன்னாடி வருதோ அதை வந்து அவங்களுக்கு வந்து பதவியில இருந்து விலகலாம். அப்ப 4 வருடம் 65 வயது இவருக்கு வந்து தகுதி. இப்ப தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற கமிட்டி எந்த கமிட்டி இவங்களை, ஏன்னா சிவிசி எல்லாம் வந்து ஜெனரலா இருக்கணும். இப்ப அதுக்கு கமிட்டி போடுவாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதுல தலைவரை யார் இருப்பாங்க, அந்த தலைவர் கமிட்டி தேர்ந்தெடுக்கிறதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. 1 வந்து பிரதமர் இருப்பாரு, 2 வந்து உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, 3 வந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் இருப்பார். மக்களவை எதிர்கட்சியுடைய தலைவர் இருப்பாங்க. அப்ப இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஏன் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறான்னா அவங்களுடைய சாதகமா எடுக்கக்கூடாது. அதனால இவங்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஆக்சுவலா எப்படியா இருந்தாலும் பிரதமருடைய அவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கும். அப்ப இந்த தலைவருடைய கமிட்டியில யார் யார் மெம்பரா இருப்பா அப்படின்னு கேட்பாங்க. இந்த தலைவர்களையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில யார் யார் வந்து அதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதுல வந்து பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் வந்து அந்த கமிட்டியை தேர்ந்தெடுக்கிறவங்களா இருப்பாங்க. இது அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அப்ப இது அதுக்கப்புறம் யார்கிட்ட போகும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். ஏன்னா எதா இருந்தாலும் அவர் தானே ரப்பர் ஸ்டாம்ப். இப்ப அவரு வந்து கையெழுத்து போடதான் ஒரு ஆள். இப்ப இதை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அப்ப குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள நியமிப்பாங்க. இப்ப சிவிசி தலைவர் வந்து யாருக்கு இணையான ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறுவாங்க, யூபிஎஸ்சி உடைய அவங்க யூபிஎஸ்சி உடைய தலைவருடைய இணையான ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறுவார். இதெல்லாம் கேட்பாங்க. சிவிசி தலைவர் யாருக்கு இணையான ஊதியம் பெறுவார்னா யூபிஎஸ்சி, யுனைடெட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு இணையான ஊதியம் தான் சிவிசி வந்து தலைவர் வாங்குவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இது வந்து 1963 ஏப்ரல் 1ல உருவாக்குனாங்க. 1963 ஏப்ரல் 1ல உருவாக்குனாங்க. இதுக்கு சந்தான கமிட்டி தான் பரிந்துரை கொடுத்துச்சு. இப்போ இது வந்து உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டு இருக்கு. இது இந்திய அரசின் உயர்நிலை புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல இதை கொடுப்பாங்க. அப்ப இது சரியானு கேட்டா சரின்னு சொல்லுவோம். அப்ப இந்திய அரசின் உயர்நிலை புலனாய்வு அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சிபிஐ. அப்ப இதனுடைய முதல் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிபி கோலி. சிபிஐ முதல் இயக்குனர் யாருன்னு கேட்டாங்கன்னா டிபி கோலி. இப்ப தற்போது யார் இருக்கிறாங்கன்னா பிரவீன் சூட் இருக்கிறாங்க. தற்போது
சிபிஐடைய சேர்மனா யார் இருக்குதுன்னா பிரவீன் ஷூட் இருக்கிறார். அடுத்தது இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி, இவங்கெல்லாம் வந்து ஊழல்ல வருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் விசிட் பண்றவங்க. அந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கேக். இப்போ இந்திய அரசியலமைப்பு பகுதின்னு பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கு. விதின்னு பார்த்தீங்கன்னா 148ல இருந்து 151 வரைக்கும் சிஏஜியை பத்தி தான் சொல்லுது. பகுதி 5 விதின்னு பார்த்தீங்கன்னா 148ல இருந்து 151 வரைக்கும் சிஏஜியை பத்தி சொல்லுது. இதையும் நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. கேக்கை நியமிப்பவங்க யாரு? குடியரசுத் தலைவர். இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 65 வயது. இவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 65 வயசு. இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யற முறை மாதிரி இவரை நீக்கிறோம். இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் எப்படி பண்ணலாம்? எதனா ஒரு லோக்பால், இப்போ ராஜ்யசபா லோக்சபா இருக்குல்ல, அதுல எதனா ஒரு அவையில போய் என்ன பண்ணும், பதவி நீக்கம் பண்ணா அதுல போய் அதை பண்ணுவாங்க. அதுல 2/3 ஓட்டு எலெக்ஷனை வச்சு அதுக்கப்புறம் அவர் 14 நாள் அவருக்கு அந்த டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுல 50% என்ன பண்ணுவாங்க, சைன் போட்டு, அது மாதிரி ஒரு 3 ஸ்டேஜ் தாண்டி தான் அவரை பதவி நீக்கம் பண்ண முடியும். அது மாதிரி இப்ப யாரை நீக்கலாம்? சிஏஜியுடைய தலைவரை நீக்கலாம். இப்ப ஊதியம் வந்து எப்படின்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியத்தை பெறுவார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியத்தை பெறுவார் யாரு? சிஏஜி. அப்ப முதல் சிஏஜி யாருன்னா நரஹரி ராவ். முதல் சிஏஜியுடைய தலைவர் யாருன்னா நரஹரி ராவ். இப்ப தற்போது யார் இருக்கிறாங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. இப்ப சிஏஜியுடைய தற்போது தலைவர் யாருன்னா சஞ்சய் மூர்த்தி. ஓகே. இப்ப இதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, அது ரெண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுவேன். லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும், ஏன்னா முக்கியமான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஏரியாவில இருந்து கொஷின்ஸ் வந்துருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குன்னா, இதுதான் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த குரூப் 4, குரூப் 2 ஏவுக்கு வந்து பார்க்கணும்னா இப்படிதான் பார்க்கணும். இதை டெப்தா பார்க்கணும்னா இப்ப இது சிஏஜியோடைய அந்த ஆர்டிகல் சொன்னால அதை 1 by 1 சொல்லணும்னா நம்ம நடத்தினே போகலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னு தெரியும், இது மாதிரி தெரியுங்க. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.